ஹரஹர பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையானே போற்றி, உண்ணாமலை அம்மா போற்றி, சொக்கநாத பெருமானே போற்றி, மீனாட்சி தாயே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த பக்த கோடி பெருமக்களே, வள்ளியூர் செல்வராஜ் ஆகிய அடியேன் எல்லாம் வல்ல வள்ளியூர் வள்ளி மணவாளனின் வற்றாத தனிப்பெருங்கருணையினால் நவராத்திரி திருவிழா பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். நவராத்திரி விழாவானது நாடெங்கிலும் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, சக்திக்கு 9 ராத்திரி. இது நவராத்திரி. அம்பிகையானவள் நமக்கு தாய், சிவன் நமக்கு தந்தை. இறையவர்கள் நமக்கு உறவினர்கள், அந்நியர்கள் அல்ல. இறைவனை உறவோடு அழைக்கும் மதம் இந்து மதம். நம்மை பெற்றவர்கள் சில காலம் நம்மோடு இருப்பார்கள், பின் இறைவதம் அடைவார்கள். அப்போது நாம் அனாதைகள் அல்ல, இறைவனே தாயும் தந்தையுமாக இருக்கின்றான் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இதை அற்புதமாக நாவுக்கரசர் நமக்கு சொல்லி தந்தார்கள். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாக என் நஞ்சம் துறப்பிப்பாய் நீ, பொன்னி மணி நீ, முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே. இறைவன் நமக்கு எல்லாமுமாக இருக்கின்றான். இந்து மதம் மகா சமுத்திரம் போன்றது. இறைவனை எல்லா இடத்தும் வணங்குவதற்கு தோதுவாக பல ரூபங்களிலே உருவங்களிலே காட்டுவது இந்து மதம். இறைவன் ஒருவனே, அவனது ரூபங்கள் பல. 64வது நாயனாராக போற்றப்பட்ட வாரியார் சுவாமிகள் இதற்கு அருமையான விளக்கத்தை தந்தார்கள். ஒரு மிட்டாய் வியாபாரி பல ரூபங்களிலே பண்டங்கள் செய்வார், ஆனால் அனைத்தும் இனிப்பே. அதுபோல ரூபம் பலவாக இருந்தாலும் இனிப்பென்ற இறை சக்தி ஒன்றேயாகும். இந்து மதத்தின் இறைவனை ஒருமையில் அழைக்கும் வழக்கம் உள்ளது. அது அன்பு மிகுதியால் அழைக்கப்படும் வார்த்தையாக கொள்ளப்படுகின்றது. வயது முதிர்ந்த தாத்தாவை அவர் பேரன் வா போ என்று ஒருமையிலே அழைப்பான். அப்பெரியவர் அவனை கோபிக்க மாட்டார், மாறாக அவனை தூக்கி மகிழ்ந்து கொஞ்சுவார். காரணம், அன்பு மிகுதியால் சொல்லப்படும் வார்த்தையாக அதை நினைத்து கொள்ளுவார். நாம் வணங்கும் இறைவனும் இறைவும் அப்படியே. தந்தையை விட தாய் பிள்ளை மீது அதிக பாசம் கொண்டிருப்பவள். வள்ளியூரின் வளர்ச்சிக்கு காரணமே வள்ளியம்மை அருள்தான் என்பதை காணவும் உணரவும் முடியும். அருள் மிகுந்த முருகன் கோவிலுக்கு சென்று நாம் நமது கஷ்டங்களை முருகப்பெருமானிடம் வேண்டுதலாக சொன்னோம் என்றால், அவர் அந்த மானுடனுக்கு, அந்த மனிதனுக்கு நம் வேண்டுதலை ஏற்று இறைவன் உதாரணமாக 1 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால், அருகில் இருக்கும் வள்ளியம்மையார் அவனுக்கு அது போதாது, மேலும் 1 லட்சம் கொடுங்கள் என்று கூறுவாளாம். பக்தர்கள் மீது அத்தனை அன்புடையவள் வள்ளியம்மை தாயார். ஆக பெண் சக்தியாகிய பராசக்தி இந்த நவராத்திரி நாட்களிலே முப்பெரும் சக்தியாக பரிணமித்து நாடெங்கிலும் உலகெங்கும் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கின்றாள் தாய் ஆதிபராசக்தி. அத்தகைய அன்னையினுடைய தசரா திருநாள் நாளை மறுதினம் குலசேகரப்பட்டினத்திலே மிக சிறப்பாக கொடியேறி அந்த 10 திருநாளும் சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கின்றது. அன்னையவள் இந்த உலகெங்கும் எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கின்றாள். இதை தசரா திருநாள் என்று அங்கே கூறுவார்கள். தசம் என்றால் 10 என்பதை குறிக்கும். நம் பாரத தேசத்திலே தசமகா தேவியரை 10 தினங்கள் வழிபட்டு கோலாகலமாக கொண்டாடி மகிழ்வது மானுடராகிய நமக்கு பேரின்பத்தை அளிக்கும். தசரா விழாவானது மைசூரில் மிக பிரமாண்டமாக கொண்டாடுவார்கள். அடுத்தபடியாக இது தென் மாவட்டத்திலே கடற்கரை பட்டணமான குலசேகரப்பட்டினத்திலே மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது.
அது சமயம் இங்கு எழுந்தருளி அருள்வாளிக்கும் முத்தாரம்மை உடனாய ஞானமூர்த்தீஸ்வரர் ஆலயம் இங்கே தென் மாவட்டத்திலே பிரசித்தி பெற்று விளங்குகிறது. தசரா காலத்திலே இங்கு பக்தர்கள் விரதம் பூண்டு ஊர்கள் தோறும் குடிலமைத்து அம்பாளை எழுந்தருளச் செய்து பல்வேறு விதமான தெய்வ ரூபங்கள் மற்றும் பலவித வேடங்கள் அணிந்து ஊர்கள் தோறும் அணியணியாக பவனி வரும் காட்சிகள் கண்கொள்ளா காட்சியாகும். விழா நாட்களிலே குலசேரப்பட்டினத்தில் அம்பாள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு தோற்றங்களிலே எழுந்தருளி பவனி வரும் காட்சிகளை காணலாம். அம்பாள் முதல் 3 நாட்களில் துர்காவாகவும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியாகவும், பின் 3 நாட்களும் கலைமகளாக மகா சரஸ்வதியாகவும் தோற்றம் கொண்டு அருள் வழங்குகிறார். 10ஆம் திருநாளிலே அம்பாள் கடற்கரைக்கு எழுந்தருளி அசுரனான மகிஷாசூரனை வதம் புரிந்து தீயவைகளை அழித்து நல்லவைகளை நிலைநாட்டுவதாக கொள்ளப்படுகிறது. அத்துடன் தசரா விழா நிறைவுறுகிறது. தசரா திருவிழா காலத்திலே ஊர்கள் தோறும் அம்பிகையின் அருள் பிரவாகமும் நம்மை மை சிலிர்க்க வைக்கும். நாம கோஷங்கள் விண்ணை முட்டும். அம்மா அம்மா முத்தாரம்மா, ஓம் காளி ஜெய் காளி என்ற குரல் எங்கும் எதிரொலிக்கும். மகிமை மிகுந்த இந்த நவராத்திரி தசரா காலத்தில் நாமும் நமது உள்ளத்திலே எழும் தீமையான எண்ணங்களை அகற்றி நல்லெண்ணத்துடன் வாழ்வோம். நாடும் நாட்டு மக்களும் சுபிட்சமாக வாழ அம்பிகையின் திருவடி பணிந்து வேண்டுவோம் என்று கூறி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.